கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். எஸ்எஸ்எல்சி விடைத்தாள் திருத்தும் பணி ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை முக்கிய அறிவிப்பு. தமிழ் வழியில் போதிக்கும் ஆசிரியர்கள் தமிழ் வழி விடைத்தாள்களை மட்டுமே திருத்த வேண்டும். ஆங்கில வழியில் போதிக்கும் ஆசிரியர்கள் ஆங்கில வழி விடைத்தாள்களை மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும் என தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய முறையில் மதிப்பெண் தேர்ச்சி அறிக்கை எளிதாக தயார் செய்யும் CCE எக்ஸல் ஷீட் வெளியீடு. 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு அறிக்கை தேர்வு செய்வதற்கு CCE வெளியிடப்பட்டுள்ளன. 8ஆம் வகுப்புகளிற்கு CCE அல்லாத 100 மதிப்பெண்களுக்கான முறையிலும் ஒட்டுமொத்த சராசரி மற்றும் காலாண்டு அரையாண்டு முழாண்டு மதிப்பெண் முறையிலும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.kalvicheidi.net என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஆசிரியர்களின் கவனத்திற்கு TNEE மிஷன் முக்கிய அறிவிப்பு. ஸ்டூடெண்ட் மார்க் என்ட்ரி ஆசிரியர்களின் கவனத்திற்கு பருவம் 1 மற்றும் 2 CCE ரிஜிஸ்டர்களை ஸ்கூல் லாகின் வாயிலாக MS வலையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொண்டு FAFIB மதிப்பெண்களை பதிவேடுகளில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேர்வு கேள்வித்தாள் திருட்டு என்ன தண்டனை தெரியுமா? மாணவர்களின் கல்வித்திறனை அறியவே பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இதில் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு தண்டனை அளிக்க அரசு PNS சட்டத்தில் வழிவகை செய்துள்ளது. அந்த சட்டத்தின் 4வது பிரிவில் கேள்வித்தாள் திருட்டு மற்றும் அதை விற்பனை செய்வோருக்கு அபராதத்துடன் குறைந்தபட்சம் 1 ஆண்டு அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வேயில் 9970 உதவி லோகோ பைலட் வேலைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசு பணியில் சேர்வதை குறிக்கோளாக வைத்து படித்து வரும் இளைஞர்களுக்கு வாய்ப்பாக இந்திய ரயில்வே 16 மண்டலங்களில் காலியாக உள்ள 9970 உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.rrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.